ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். ஒரு செய்தி என்னென்னா, இந்த ஊடகத்தில் பத்திரிக்கையாளர்ங்கிற முறையில் நிறைய பேர் நிறைய விதமாக பேசுகிறாங்க. அதாவது எப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து, அவர் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து தான் ஒரு படித்து சினி ஃபீல்டை செலெக்ஷன் பண்ணி அதில் ஜெயிச்சு ஒரு முதன்மையான இடத்துல உட்கார்ந்துட்டு தான் அவர் எனக்கு அந்த இது வேண்டாம், நான் மக்களுக்காக எனக்காக என்னை இந்த இடத்துல கொண்டு உட்கார வச்ச மக்களுக்காக நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவர் எல்லாத்தையும் வேண்டாம், நான் இதோட முடிச்சுக்கிட்டு மக்களுக்கு சேவை செய்ய வரணும்னு வந்திருக்காங்க. அவருக்கு நல்லா தெரியும், நான் இவ்வளோத்தையும் விட்டுட்டு வரச்சுமே அவருக்கு தெரியும் இதில் இருக்க கஷ்டங்கள் என்ன. யாருமே வந்த உடனே மக்கள் எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஒரு மனுஷனோட குறிக்கோள், நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் எந்த துறையிலனாலும் ஒரு முதல் இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவர் சினிமாவில் ஜெயித்த மாதிரி இதில் ஜெயிக்கணும்னு நினச்சி அவர் வராரு. கண்டிப்பாக ஜெயிப்பார். அதையும் தாண்டி என்னென்னா, அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும், இதனால் என்ன நடக்கும். இதை விட என்னென்னா, ஏற்கனவே 50-60 வருஷமாக ஒரு 2 கட்சிகள், பெரிய ஜாம்பவான்கள் 2 கட்சி இருக்குது. அதையும் மீறி நம்ம எவ்வளோ போராடணும், ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ போராடணும் எல்லாமே தெரிஞ்சு அறிஞ்சு 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு, வேண்டாம் நான் முழு நேர அரசியல்வாதியாக மக்களுக்கு சேவை செய்யணும்னு தான் ரசிகர் மன்றத்தை அரசியல் மயப்படுத்தி வந்திருக்காரு. அதை பாராட்டி வரவேற்க வேண்டிய இடத்துல எல்லா பத்திரிகையாளரும் இருக்கணுமோ ஒழிய, அவர் ஒரு விஷயத்துக்கு நான் கொடியை பற்றி மாநாட்டில் விளக்கமாக சொல்கிறேன்னு சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் சொல்லணும்னு உங்கள் தனிப்பட்ட கருத்துக்களை போட்டு திணிக்கிங்க. நல்ல கருத்துக்களை அவர் ஏற்றுக்குவார். வெற்றி கழகத்தில் இல்லைன்னீங்க, அவர் போட்டார். அந்த மாதிரி எல்லா கருத்துக்களையும் ஏற்றுக்குவார். ஆனால் நீங்கள் உங்களோட கருத்துக்களை திணிக்காதங்க. அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவர் சின்ன குழந்தை கிடையாது. அவர் எல்லாம் தெரிஞ்சனால தான் 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு நான் முழு நேர அரசியல்வாதியாக செயல்படுவேன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நல்லாவே தெரியும். அதுக்காண்டி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், நியாயமாக சொல்லுங்கள். அதை விட்டுட்டு ஒரு மனுஷனை முட்டாளாக ஆக்கிற அளவுக்கு முட்டாள்னு நினச்சி பேசாதங்க. அவர் கிடையாது. அவர் ரொம்ப தெளிவான ஆள். ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக எடுத்து வச்சுருக்காரு. நீங்கள் இப்படி செஞ்சு தான் மிகப்பெரிய தலைவர் விஜயகாந்த் அளவுலையும் இப்படி ஒரு பண்ணி தான் அவரையும் ஒரு ஓரம் கட்டுனீங்க. அதை விட்டுட்டு ஒரு நல்ல ஆதரவை கொடுங்க. மக்கள் பார்ப்பாங்க, அவர் என்ன செய்கிறாரு, என்ன செய்யலை, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு, அவரோட கொள்கைகள் என்ன, எல்லாத்தையுமே தெளிவாக அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், நியாயமான கருத்துக்களை சொல்லுங்கள். சம்மந்தம் இல்லாமல் பூக்கு விளக்கம் கொடுக்கேன், யானைக்கு விளக்கம் கொடுக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதுங்க. அவர் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுப்பார். உங்கள் கருத்துக்களை திணிக்காதுங்க. கண்டிப்பாக அவரோட முயற்சி, அவர் ஒரு விஷயத்தில் இறங்கணுன்னா முழுமையாக செயல்பட்டு அதில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற வேண்டிய மனப்போக்கத்தில் இருக்கார். அதனால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர் நல்லது செஞ்சால் மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்க. நீங்கள் உங்கள் தனிப்பட்ட விரோதமாக எந்த கட்சிக்காண்டியோ எதுக்காண்டியோ உங்கள் கருத்துக்களை திணிச்சு ஒரு மனுஷனை காயப்படுத்தாதங்க. மக்களுக்கு சேவை செய்ய வரட்டும். வரவங்களை வரவேற்குங்க. வரவேற்றுட்டு மனசார வரவேற்காமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக உள்ள அர்த்தங்களை வச்சு நீங்கள் பேசுகிறது ஒரு நல்லதாக இல்லை. அதனால் நீங்கள் எல்லாம் வரையறுங்க. அவர் அவர் கருத்துக்களை சொல்லட்டும், மக்கள் முன்னாடி பேசட்டும், மக்களுக்காண்டி குரல் கொடுக்கட்டும்.
அப்படி கொடுத்தா மக்கள் அந்த அரியணையில் ஏற்றுவாங்க. இல்லாத பட்சத்தில் யாருக்கு என்ன கொடுக்கணும் மக்களுக்கும் தெளிவாக தெரியும். அவரும் தெளிவாக மக்களுக்கு செய்யணும்னு வராருன்னா நீங்கள் கட்டாயப்படுத்தாங்க இன்றைக்கி செஞ்சாகணும். அவர் என்றைக்கு எதை செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அரசியல் கட்சிக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த பதிவேட்டுக்கே இவ்வளோ நாள் ஆயிருக்கு. இன்ன வரைக்கும் அந்த பதிவு பண்ணி அதோட இது இன்னும் கிடைக்கல. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவரை மட்டும் இன்றைக்கே சொல்லி அவர் தெளிவாக பண்ணுறாரு. எனக்கு பதிவு இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு நம்ம கிடச்சதுக்கப்புறம் மாநாடு வைக்கார். அதுக்கு முன்னாடி நான் கொடியை அறிமுகப்படுத்துகிறாரு, மாநாடு வைக்கார். எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்தார். அதை நல்லதே செய்வார். அவர் உங்கள் தனிப்பட்ட ஏதோ ஒரு கட்சிக்காங்க நீங்கள் இப்படி பேசாதங்க. தயவுசெய்து உங்கள் ஆதரவை கொடுக்கலனாலும் சரி, உங்களோட கருத்துக்கள் முறையில் நியாயமான கருத்துக்களை சொல்லுங்கள். தேவையில்லாத கருத்துக்களை சொல்லி ஒரு மனுஷனை காயப்படுத்தாதுங்க. நிச்சயம் வெற்றி கழகம் வரும். அவர் எல்லாம் செய்வார். அதை எல்லோரும் பார்க்க தான் போகிறீங்க. நன்றி, வணக்கம்.